தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் ஆராதனைக்கே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், நல்லதே நடக்கும். ஆண்டவர் ஒளியேற்றுகிறார், ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார். திருப்பாடல்கள் 18 வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே நீரே என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறார். நம் வாழ்க்கை என்ற விளக்குக்கு அவர் ஒளியேற்றுகிறார். ஒளி இல்லாமல் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தோல்வியில் இருக்கிறேன், நான் வருத்தத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் துன்பங்கள் கவலைகள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, நான் உனக்கு ஒளி ஏற்ற நான் உனக்கு இருக்கிறேன். அப்படிதான் நாட்களில் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நற்செய்திகளில் சீடர்கள் எப்போ துவண்டு இருக்கிறார்கள், அவர்கள் துவண்டு போகியிருக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் வருகிறார். அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள், கூடி ஜபிக்கிறார்கள், இருப்பினும் பயத்தோடே ஜபிக்கிறார்கள். அஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்றெல்லாம் சொல்லுகிறார். நம்ம என்னவெல்லாம் இருக்கிறோமோ அதுவாகவே ஆண்டவர், நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கே ஆண்டவர் வருவார். எனவே தன்னம்பிக்கையோடு அவரை தேடுங்க. இந்த வாழ்வியல் போராட்டங்களில, தன்னம்பிக்கை இல்லாத தருணங்களில ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் பெயரால் தன்னம்பிக்கை வைத்து அவரை தேடுகிற பொழுது வாழ்வு பெறும். அதுதான் வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே நீர் எனக்கு ஒளியேற்றுகிறீர், கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்கினீர். திருப்பாடல் 18. அவர் ஒளிமயமாய் மாற்றுகிறாரா நம்ம வாழ்க்கையை. எனவே நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடணும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு உணவு வழங்கினார். வெறும் 5 அப்பங்கள் 2 மீன்கள் எத்தனை பேர் சாப்பிட்டிருக்க முடியும்? ஒருவர் சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் அது அவரிடம் கொண்டு சென்ற பொழுது அது 5000 பேருக்கு உணவாக 12 கூடைகள் மீதம் எடுக்கிறார்கள் என்றால், உறவுகளை உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ முதல்ல நம்மள நம்பணும். நம்ம கிட்ட இருக்கு என்பதை நீங்க நம்பணும். அவர் உங்களை அப்படியெல்லாம் தனிமையில் விட்டு விடவில்லை. உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார், அதை உணர்ந்து கொள். உன் திறமை இருக்கிறது, அதை உணர்ந்து கொள். இரண்டாவது, அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. என்கிட்ட இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே, நான் இந்த முயற்சியெல்லாம் எடுக்க போறேன், ஆண்டவரே நான் இந்த இலையெல்லாம் செய்ய இருக்கிறேன், ஆண்டவரே நான் படிக்க போகிறேன், ஆண்டவரே இப்படி நான் வேலை வாய்ப்பை தேட போகிறேன், ஆண்டவரே வாழ்வியலுக்காக இந்த முயற்சி எடுக்க போகிறேன், அப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு அவர் பாதத்தில் வைத்து அதை கொண்டு வந்து ஆண்டவரிடம் கொடுத்தார்கள். அது 5000 பேருக்கான உணவாய் மாறியது. ஒருவர் சாப்பிடக்கூடிய உணவு 5000 பேர் சாப்பிடுகிற அளவிற்கு மாறியது என்றால் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். புதன்கிழமையில உறவுகளை சுசையப்பர் ஜபத்தில் நம்ம குடும்பக்காய் ஜபிக்கிற வேலையில குடும்பத்தை கொண்டு வந்து அவர் பாதத்தில் வைங்க. என் பிள்ளை இதெல்லாம் பண்றான், இந்த வேலை இருக்கு, இதை செய்யறான், என் மகள் இப்படி இருக்கிறா, இப்படி செய்ய போற மகளுக்காக கொண்டு வந்து வைங்க. அவர்கிட்ட நீங்க கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது நீங்களும் அவரும் சேர்க்கிற பொழுது அங்க மகத்துவம் அன்பர்களே, அங்க ஆசீர்வாதம் அன்பர்களே, அதற்கு ஈடு இணையே கிடையாத உறவுகளே. எனவே அவர் ஒளியேற்றுகிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற இருள்கள் அனைத்தையும், வாழ்க்கையே இருள் சொல்லல, ஆனால் ஆங்காங்கே இருக்கிற இருள்களை அவர் ஒளியாய் மாற்ற ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார். அதுதான் செய்தி. அவர் உன்னை ஒளிமயமாய் மாற்றுகிறார். திருப்பாடல் 18:28 சொல்கிறது, ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர், என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாய் மாற்றுகிறீர். ஆண்டவர் மாற்றுகிறார் அன்பர்களே. எனவே அப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை மாற்றுங்க, அப்பா என் ஆசீர்வதிங்க என்று ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. உங்கள் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க, கணவன் மனைவி உங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாய் ஒப்பு கொடுத்து செபிங்க அன்பர்களே. உங்கள் துடியிலை ஒப்பு கொடுங்க, உங்கள் எதிர்கால திட்டங்களை ஒப்பு கொடுங்க. நல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, நீங்க வழி நடத்துங்க. ஒப்பு கொடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உமக்கு சாட்சியமாய் உமது அருளால் உமது ஆசீர்வாதத்தில் வாழும்படியாய் ஆண்டவர் பெயரில் சொல்லுகிறேன். உங்கள் குடும்பம் ஒளியாய் மாறுகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஒளியேற்றுகிறார். உங்கள் தொழிலை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீரும் உன் வீட்டாரும் மகிழ்ந்து வாழ்வீர்கள். ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்கும் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம், மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக. அவர் கிருபையில நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக.
ஆமென். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.